முருகப்பெருமானுக்கு தலை சிறந்த விரதத்தில் ஒன்றான தைப்பூச விரதம் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முருக பக்தர்களே, இந்த நாட்களை தவறவிடாதீர்கள். உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய விரதம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த தைப்பூச விரதம் ஆகும். 48 நாள், 21 நாள், 7 நாள் என்று உங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பது வழக்கமாகும். இந்த விரதத்தை இருப்பது எப்படி முறையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவலை எல்லா முருக பக்தர்களுக்கும் பகிருங்க. இந்த நல்ல விஷயத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம சாமி ஐயப்பனுக்கு 48 நாட்கள் விரதம் கடைபிடிப்பது போல இந்த தைப்பூச விரதமும் 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கும் வழக்கமாகும். முருக பக்தர்கள் பலரும் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 1 நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள். 2026ஆம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்துவிட வேண்டும் என நினைப்பவர்கள் 48 நாட்கள், 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக தைப்பூச விரதத்தை முழுமையாக 48 நாளும் இருப்பவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று தொடங்க வேண்டும். 21 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து இருக்க வேண்டும். 7 நாள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 25ஆம் தேதி அன்று விரதத்தை தொடங்க வேண்டும். தைப்பூச விரதத்தின் போது செய்ய வேண்டியவை: பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு அல்லது பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது. விரதத்தின் போது மனதை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம். கோயிலுக்கு சென்று வழிபடுவது, முருகனின் பெருமைகளை படிப்பது, கேட்பது அல்லது மற்றவருக்கு சொல்லுவது சிறப்பு. முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லியபடியே இருப்பது இன்னும் அதிக பலன்களை தரும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை அனைவருக்கும் பகிருங்கள். நல்லது எல்லோருக்கும் பரவட்டும்.